தமிழ் மொழியில் முதலாக படித்து இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்ததற்காக பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் 10வது முறை அச்சிடப்பட்டது என்ற செய்தியே 2016 முதலாவதான பதிப்பையும் 2023 10வது பதிப்பையும் அடைந்திருக்கிறது என்பதனை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் விரிந்தன. 28 நிலையங்கள்ல இந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாரசீக மொழி, மொஹஞ்சதாரோ, ஹராப்பா போன்ற நாகரீகங்களினுடைய அடிப்படை இந்த தமிழ் மண்ணிலிருந்து, தமிழ் பண்பாட்டிலிருந்து சென்றிருக்கிறது. அவர்கள் அதை பிடிமானமாக பிடித்து இன்றைக்கும் அதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. ஈரான்ல, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, இப்படி பல நாடுகளிலும் இன்றைக்கும் நம்முடைய மொழிகளில் அவர்களுடைய ஊர் பெயர்கள், அவர்களுடைய பயன்பாட்டு மொழிகளில் நம்முடைய மொழி, தமிழ் தாய்மொழி இருக்கிறது என்பதனை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியோடு நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் தான் எனக்கு வருகிறது. ஆடுகளம் என்ற ஒரு திரைப்படத்தினுடைய அடிப்படை பண்பாட்டு கலாச்சாரத்தை ஆசிரியர் அவர்கள் அப்படியே வேரோடு பிடுங்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டியதை இந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன். தொடர்ந்து அவர்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்பதனை கூறி எனக்கு வாய்ப்பளித்த சிறிய நேரத்தை பயன்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், எங்கள் வரலாற்றின் பாதைக்கு ஒரு பானை பதம். தமிழர் கூட்டம் இறுக்கி ரெண்டு விஷயத்தை நீங்க புடிச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்னு திருக்குறள், இன்னொன்னு சங்க இலக்கியம். இந்த பாகிஸ்தான், இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியில எல்லாமே அந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி, கூட கண்ணகி அப்படிங்கிற பேரு, நூற்றுக்கணக்கான பேரு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத அதுல நிரூபுறார். மாதிரி இந்த சங்ககால வேலியர்கள் பேர் பாரி, பேகன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இன்னைக்கும் அங்க அவ்வளவு இருக்கு நிரூபணம் செய்யறாரு இந்த புத்தகத்துல. அங்க நம்ம சிந்துவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எடைக்கல், முத்திரை, அந்த செங்கலினுடைய அளவு, அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குப்பை தொட்டி, தாய் தெய்வங்கள், அந்த சிலை, தாய் தெய்வ சிலை, இதெல்லாம் பாக்குறப்ப இது ஒரு லோக்கல் கல்ச்சரே இல்ல, இது ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் சொன்னா மதுரைக்காரன்றுவோம். இப்ப நான் சொன்னா ஏதோ பெரிய உணர்வுல சொல்றோம் அப்படின்றோம். அப்படிலாம் கிடையாது. இது சொன்னது MS வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேத காலத்திற்கு முற்பட்ட தென்பகுதி மக்கள் வாழ்ந்த இடம் தான் இந்த சிந்து சமோலி அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்றவர் யாருன்னா நம்ம நாட்டுக்காரரே கிடையாது. ஆமா, மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவரு இந்த கருத்தை சொல்றாரு. 2006 அந்த செம்பியன் சண்டியனூர்ல கண்டெடுக்கப்பட்ட அந்த கற்கோடாரி அதே சைஸ், அதே அளவு, அதே நிறத்துல அந்த சிந்துவெளியிலையும் எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சான்றா இருக்கு. ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகத்தை எதன் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3 விஷயம் தான் சொல்றாரு. ஒன்னு செங்கல், ஒன்னு எழுத்து, ஒன்னு பானை. செங்கல் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது அந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அதே சுட்ட செங்கல் கீழடியில கிடைக்குது. ஆதன், சாத்தன், சேந்தன், அத்துவன். இதுல அந்த ஆதன்கிறது கீழடியில இருக்கு. கீழடியில இருக்கிற அந்த பானை ஓட்டுல இருக்கு. சங்க இலக்கியத்துல 12 இடத்துல ஆதன் இருக்கு. ஆதன்கிற பேரை 2000 பேருக்கு மேல வச்சுட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்ச 2 பேரு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆதன் வச்சுட்டாங்க. வாழ்வாதாரம் தந்தவர் பென்னிக்விக், நாம் வாழ்ந்ததற்கான ஆதாரம் தந்தவர் ஜான் மார்சல். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் ஆய்வை பற்றி பேசுகிற இடம் இந்த அறந்தாங்கி தான். நியாண்டதாரன் மனிதனுடைய 2% நமக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. நிலம் மாற்றம் அடைந்து நன்னீர் சிறு கழிவு நீராகி, ஊர் நீராகி, உப்பு நீராகி போயிருச்சு பார்த்தீங்களா. அப்ப நிலம் இருக்கிற போது அவன் இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். இன்னொன்னு இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேர்கள்லாம் ஏற்படுற போதும் போறான். வாழ்க்கை முறை தோற்று போகிற போதும் போறான். அப்படி போகிற போது சில இடங்கள்ல விட்டு செல்கிறான். அப்படி விட்டு சென்ற பொருட்கள் தான் இன்றைக்கு நம் அடையாளங்களாகவும் வாழ்விடங்களாகவும் கிடைக்கிறது. அது முழுக்க இன்றைக்கு செங்கலாகவும் பானையாகவும் செம்பாகவும் இருக்கிறது. எல்லாம் நகர்மயப்படுத்துதல் தான் அந்த நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது முழுக்க நகரமாக்குகிற நாகரிகம். கட்டுக்கதைகளுக்கு இடமே இல்லை என்பது நம் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம நாகரிகம் என்பது புதைத்தல் நாகரிகம். அதுதான் திராவிட நாகரிகம். ஆனா
எரித்தல் நாகரிகம் இருக்கு பாருங்க, அது ஆரிய நாகரிகம். எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது. நம்ம எதெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா அவன் எரிப்பான். எரித்து ஒன்றுமில்லாமல் செய்கிற நாகரிகம் வேத நாகரிகம். நாம் புதைத்து வைத்து பாதுகாக்கிற நாகரிகம் நமது நாகரிகம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வடக்கே 100 நாடு இருந்திருக்கு. பாகிஸ்தான்ல நாடு இருந்திருக்கு, அவர் குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நாடு என்ற சொல் எப்படி அங்க இருந்திருக்கு? இங்க தமிழ்நாட்டுக்கு நாடுன்னு பேர் வைக்க நம்ம போராட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க நாடு இருந்திருக்குங்க. அப்ப நாம் அங்க இருந்திருக்கிறோம். அதான அடையாளம். சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம். நமக்கான நாகரிகத்தின் தரவுகள் நாம் உள்ளடக்கி இருக்கிற போது தமிழ் மிக மொழி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் திரிபுவாத சரஸ்வதி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது கற்பனவாத நதி என்பதும், அந்த நாகரிகம் என்பது கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்ட நாகரிகம் என்பதும், இன்னும் சொன்ன போனால் அது மீண்டும் ஆரியத்தை திணிப்பது, நம்மளை வளர்ச்சியின் பாதையிலிருந்து தடுக்கிற வேலையும் மொழியின் பாதையிலிருந்து தடுக்கிற வேலையையும் இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் தடுப்பின் வேலையாக தரங்கம்பாடியில் ஒரு 100 நிகழ்வை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் முதல் நிகழ்வை இங்கு தொடங்கி இருக்கிறோம். எனவே நாம் அந்த பாதையிலே சென்று உண்மையான நாகரிகத்தை, திராவிட நாகரிகத்தை கண்டறிந்து கொள்வோம், அதன்படி செயல்படுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுக்கிறேன்.